ஆட்டம் தான், கண்ணாமூச்சி ஆட்டம் தான். ஆனா அவ்வளவு அற்புதமான ஆட்டம். ஏன்னா தேடி நம்ம அடையிற பொருளாவே நம்ம மாறிட போறோம். இங்க தனியா இருந்து நம்ம தேடவே போறது இல்லை. தனிமையே அழிய போறது, அவனாகவே ஆக போறோம். இது அப்பேற்பட்ட சாயுஜ்ய பதவி கிடைக்கிற ஆட்டம் இது. யமம், அப்புறம் நியமம். நியமம்ன்றது ரொட்டீன். தியாகம், ஒவ்வொரு க்ஷணமும் தியாக மனப்பான்மை. தியாக மனப்பான்மைன்றது என்ன? நம்மள மன்னிக்கணும், வேற எவனையும் மன்னிக்க வேண்டாம். ஃபர்ஸ்ட் ஒண்ணு மன்னிச்சுக்கோ, உண்மையில கருணையா நடந்துக்கும். நீ முட்டாளா இருந்திருக்கலாம், நீ நல்லவனா வந்திருக்கலாம், கெட்டவனா வந்திருக்கலாம், அபாண்டம் வந்திருக்கலாம், பழி வந்திருக்கலாம், புகழ் வந்திருக்கலாம், எது வேணா வந்திருக்கலாம், வராம இருக்கலாம். இதுல இருந்து ஆட்டத்துல இருந்து நீ இப்ப விடுபட்டுட்ட. அதனால ஓயாம தியாகமா உன்னை மன்னிச்சு உன் மனத்தை சாந்தப்படுத்தினாதான் நீ அடுத்த ஸ்டெப் வாழ்க்கையில போக முடியும். பாஸ்ட பேசிட்டே இருக்காது. போன க்ஷணமே இல்லைன்றது சின்ன வயசு எங்கேருந்து வந்தது? உன்னை கெடுத்தவன் யாரு, உன்னை மேம்படுத்தினவன் யாரு? நீங்க எல்லாம் அந்த மாதிரிலாம் யாருமே கிடையாது. அதனால தியாக மனப்பான்மை. மௌனம். இந்த மௌனம் என்ன? வாக் மௌனம் இல்ல, உள்ளுக்குள்ள பேசாமல் இருத்தல். அப்புறம் இடம். இடம்னா என்ன? சூழல். இந்த சூழல் எல்லாமுமே அதாவது நல்ல சத்துவமனமான சூழ்நிலையில வைக்கப்படும். உன்கிட்ட ஆட்டம் இருந்ததுன்னா அதுக்கேற்ற மாதிரி நாட்டம் வெளியில இருக்கிற பொருட்கள் அங்க வந்துடும் அந்த இடத்துக்கு. அதனால சூழலை எப்பவுமே சத்துவமா வச்சுக்கணும். அப்புறம் காலம் இல்லவே இல்லாதது, அதை நல்லா தெளிஞ்சுக்கணும். அதனாலதான் கேட்ட க்ஷணம் மாத்திரத்துல இதுல குதிக்கணும். உற்சாகத்தோடையும் வைராக்கியத்தோடையும் பக்தியோடையும் அதுல உடனே குதிக்கணும். ஆசனம், மூலபந்தம், இதெல்லாம் அந்த விதிமுறைகள், உடலுக்கு உண்டான விதிமுறைகள். ஆசனம், மூலபந்தம், தேகத்தின் சமநிலை, திருஷ்டியின் நிலை, பார்வையின் நிலை, பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, ஆத்ம தியானம், சமாதி ஆகியவை சாதன கிரமம். இதெல்லாம் கூடி வந்துடும். விசாரம் கொண்ட மனத்துக்கு இதெல்லாம் சர்வசாதாரணமா வந்துடும். அடுத்த பாட்டுக்கு போவோம். இப்பதான் இந்த அடுத்த பாட்டு. திருஷ்டிம் ஞானமயம் கிருத்வா பஷ்யேத் பிரம்மமயம் ஜகத் சா திருஷ்டிகி பரமோதாரா ந நாசாகிர அவலோகினி அப்படின்னு இத சொல்றார். ஒரு ஃபுல் ஆஃப் பிராக்டிகல்ஸ் தான். தியானம், சமாதி, மனம் ஒரு க்ஷணத்துல விழிப்பு நிலையில மனம் இஸ் ஈக்குவல் டு அகந்தைகள். நிறைய அகந்தைகள் இருக்கிறதா மனம். அத சொல்றது அந்த தேஜோ பிந்து உபனிஷத்துல திருஷ்டியை ஞானமயமாக்கி உலகை பிரம்மமயமாக பார்க்க வேண்டும். திருஷ்டிம் ஞானமயம் கிருத்வா பஷ்யத் பிரம்மமயம் ஜகத் சா திருஷ்டிஹி பரமோதாரா ந நாசாகிர அவலோகினி. திருஷ்டியை எப்படி ஞானமயமாக்குறது? திருஷ்டின்னா என்ன? பார்வை, பார்த்தல். ஒரு க்ஷணத்துல புத்தி தன்னை அந்த தேகத்துக்குள்ள வசிக்கிறவனா நினைச்சுட்டு, அதுதான் ஆதாரம். எண்ணங்களுடைய ஊற்றுக்கண் எது? நான் இந்த உடம்புக்குள் இருக்கிறேன். நான் என்பது, என்னை என்பது, என்னால், என்னோடு, என்னுடன் என்பது, எனக்கு, என்னுடைய, என்னில் என்பது, இவைகளெல்லாம் இந்த தேகத்துக்குள் இருந்து இருப்பவை. இந்த தேகமே நான் அப்படின்னு புத்தி நினைக்கிற நினைப்பு தான். புத்தி வேற, தேகம் வேற இல்ல. தேகாத்ம புத்தி அப்படின்னு ஒரே வார்த்தையா தான் சொல்லுவா. தேகம்தான். ஆத்மான்னா என்ன? நான் என்கிற புத்தி. யார்கிட்ட பேசும்போது கூட என்ன பண்ணுவா? பாடி லாங்குவேஜ்ல என்ன பண்ணுவா? வலது கையால மார்பை காமிச்சு நான் வரேன், நான் பேசுறேன் அப்படின்னுவா. நானும் உடம்ப வலது பக்கம் மார்பை காமிச்சு பேசுவா. அப்ப கூட அது மிஸ்டிக்கலா என்னவாது? இடது பக்கத்துல ஸ்தூல ஹிருதயம் இருக்கு, பிசிக்கல் ஹார்ட் இருக்கு, இந்த தேகத்தோட ஹார்ட் இருக்கு. ஆன்மீக ஹிருதயமான அந்த ஆன்ம பொருள் வலது பக்கத்துல இருக்கிறதுனாலதான் ஆல்மோஸ்ட் எல்லாரும் வலது பக்கம் மார்பை தொட்டு நான் வரேன், நான் பேசுறேன், நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவா. இப்படி ஒவ்வொரு க்ஷணமும் இந்த தேகத்துக்குள்ளே தான் நான் என்பது வாழ்வதாகவும், அந்த சிந்தனை மூலமாக அது இந்த தேக
தேகம் கொண்ட வாழ்க்கையை ஏதோ மேம்படுத்திக் கொள்ளதான் நினைக்கிறது தான் இங்க வந்து சோ கால்டு லைஃப், சோ கால்டு லிவிங், வேக்கிங் ஸ்டேட் லிவிங். இதுல வந்து ரொம்ப உன்னதமான நிலை என்னன்னா, இந்த புத்தியானது இந்த தேகமே நானா, இந்த தேகம் இந்த உலகத்துல இருந்துட்டு உறவாடின் இருக்கிற பலவித பொருட்களோடையும் உறவுகளோடையும் வச்சுட்டு வேல்யூஸோட வச்சுட்டு உறவாடின் இருக்கிற இந்த வேல்யூ பேஸ்டு சாஃப்ட்வேர் மனம் என்பது நானா அப்படின்னு அது விசாரிச்சு முடிச்சுட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறது தான் அந்த பார்வையை, புத்தி பார்வையை ஆன்ம பார்வையாக மாற்றுவது. அதாவது ஆன்மாவை நோக்கி உண்மையான பொருளான அந்த ஸ்பிரிட் அதை நோக்கி அந்த பார்வை வந்து வைக்கிறது. அததான் அவர் சொல்றார், திருஷ்டிம் ஞானமயம் கிருத்வா. பார்வைய வந்து ஆன்ம பொருள்னு ஒரு தனி பொருள் இல்ல, எங்கேந்து ஒரு தாட் உதிக்கிறதோ அந்த ஜங்ஷன் பாயிண்ட் தான் இப்ப பண்ண போறோம். இப்ப பண்ண போற தியானம் சமாதி என்ன, ஒவ்வொரு க்ஷணத்திலையும் எல்லாரும் ஏதோ விதமான கான்ஃபிகர்டு தாட்டா இருக்கும். ஏன்னா நம்ம கான்ஃபிகர்டு என்டிட்டின்னு நினைச்சுட்டு இருக்கோம். இந்த தேகம் மூலமா நான், என்னை, என்னால், என்னோடு, என்னுடன், எனக்கு, என்னுடைய எண்ணில்ல ஓயாம வந்து ஏதோ வந்து புத்தி செயல்பாடு இருந்துட்டே இருக்கு. அந்த புத்தி வந்து ஒரு க்ஷணத்துல, ஒரு மொமெண்ட்ல எப்பவுமே வந்து ஆன்ம விசாரம்னாலே வந்து ரொம்ப மைக்ரோஸ்கோபிக்கா போகணும், ஈவன் வந்து சபாட்டாமிக்கா போகணும், ரொம்ப நுணுக்கம் டு த கோரா போய் பார்க்கணும். நம்ம என்ன பண்றோம், பிசிக்கல் சயின்சஸ்ல எல்லாம் வந்து ரொம்ப ஸ்பெஷலைசேஷன்ல நல்லா நுட்பமா பாக்குற தகுதி நம்மளுக்கு வந்திருக்கு. ஒரு சின்ன மைக்ரோ டாட் மாதிரி இருக்கிற ஒரு கேமராவை கூட நம்ம வடிவமைச்சு உள்ளுக்குள்ள உடம்புக்குள்ள அனுப்பிச்சு என்ன டிசீஸ் எல்லாம் கண்டுபிடிக்கிறோம். அதை விட இன்னும் கூர்மையான பார்வை தான் வந்து மெய்ஞான பார்வை, ஆன்ம பார்வை. அந்த பார்வையில் இருக்கிறது தான் ஹையஸ்ட். அந்த பார்வையை ஃபர்ஸ்ட் திருத்தி அமை அப்படின்றார் அவர். இந்த தேஜோ பிந்து உபனிஷத் எழுதின இந்த சுவாமியானவர் வந்து அதுதான் அவர் சொல்றார். இந்த தேஜோ பிந்து உபனிஷத் வந்து ஏதோ ஒரு இதுல வருது, ஏதோ ஒரு வேதத்துல வருது, எந்த வேதம் தெரியல பாக்குறேன், ருக்வேதமோ ஏதோ ஒரு வேகத்துல அது வருது. அதுல அவர் சொல்றது வந்து திருஷ்டிம் ஞானமயம் தத்துவா அப்படின்னா உன் பார்வையை வந்து நான், என்னை, என்னால், என்னோடு, என்னுடன், எனக்கு, என்னுடைய, எண்ணில் இப்படின்னு இந்த மேம்படுறது, முன்னேறது, உடம்புல க்ஷேமமா இருக்கிறது, பணத்துல க்ஷேமமா இருக்கிறது, உலக அறிவுல க்ஷேமமா இருக்கிறது, கலைகள்ல க்ஷேமமா இருக்கிறது, புகழ்ல க்ஷேமமா இருக்கிறது, ஸ்டேட்டஸ்ல என்னை பார், என்னுடைய தகுதிகளை பார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சூக்ஷ்மமான ஸ்கில்ஸ் இதுல இருந்து எல்லாம் போக்கஸ் எல்லாம் எடுத்துட்டு இந்த பார்வையை வந்து இவனே யார் அப்படின்ற அப்படி வைக்கிற பார்வை, அது பண்றது எப்படி, அதுதான் இப்ப நம்ம பார்க்க போறோம். சா திருஷ்டிகி பரமோதாரா நாசாகிர அவலோகினி. நாசாகிரன்னா வந்து நாசிக்கான்னா மூக்கு, மூக்கு நுனிய பார்த்துட்டு தியானம் பண்ணி உட்கார்ந்து இருக்கிற ஒரு வெத்து தியானம் கிடையாது இது. நம்மளுடைய உணர்வு வந்து ஒரு புள்ளியில நிக்கணும். அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நிக்கிறதுக்கே வந்து அவ்வளோ வந்து அந்த இடத்துல ஸ்பேஸ் இருக்கணும். நம்ம ஸ்பேஸ் எல்லாம் சாதாரணமா எப்படி இருக்கு, ஒரே பதட்டமயம், எண்ணமயம், உலகமயம், ஒண்ணு மாத்தி ஒண்ணு வேல்யூஸ் வந்து இந்த நான், என்னை, என்னால், என்னோட வந்து உருட்டி 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 ஒவ்வொரு க்ஷணத்தையும் தள்ளி பிஸியா வச்சுட்டு இருக்கு. அந்த பிசினஸுக்கு வந்து இந்த புத்தி திறன் கொடுக்கப்படல. உன்னுடைய மூலத்தை கண்டுபிடிச்சு அதுல ஒடுங்கிறதுக்கு, அந்த மூலமாவே ஆகிறதுக்கு இந்த சாஃப்ட்வேர் கான்பிகரேஷன் இனிமே தொடரக்கூடாதுன்னு கம்ப்ளீட்டா இந்த மனத்தை மாய்க்கிறதுக்கோசரம் கொடுக்கப்பட்ட பவர் அது. அந்த உண்முக பார்வைன்றது திருஷ்டி. திருஷ்டினா பார்வை, திருஷ்யம்னா காட்சி. காட்சியை ஒட்டி காண்பவன் உற்பத்தி ஆயிட்டே இருக்கான், காண்பவனை ஒட்டி காட்சி உற்பத்தி ஆயிட்டே இருக்கு. இது ரெண்டும் ஒண்ணுத்த ஒண்ணு விடாது. ஒரு கொடி கம்பத்துல கொடி அசைஞ்சிட்டு இருக்கு. அந்த இடத்துல வந்து அவர் ஜென் பேட்ரியாச் வந்து கேட்கிறாரு,
கொடி அசையறதா காத்து அசையறதான்னு கேட்கிறார். ரெண்டும் காம்ப்ளிமெண்டரி. கொடி காத்துல ஆடின்னு இருக்கு, கொடி அசையறதா காத்து அசையறதான்னு கேட்கிறாரு. காத்துனால கொடி அசையறது, கொடி அசையறதுனால காத்து அசைஞ்சிட்டு இருக்குன்றது தெரியுது. அங்க காத்து கொடியை அசைவிக்கிறதுன்னு தெரியுது. இந்த ஸ்தூல பாயிண்டே கிடையாது. அதுல சூக்ஷ்ம பாயிண்ட் தான் அவர் எதிர்பார்த்து கேள்வி கேட்கிறாரு. யாருமே சொல்லல. ஒருத்தர் கரெக்டா பதில் சொல்றாரு. அவர் என்ன சொல்றாரு? ரெண்டுமே அசையல, ரெண்டுத்தையும் வச்சிருக்கிற அந்த மனம் அசைகிறது, அகந்தை அந்த கருத்தாக அசைகிறது. ஒரு கருத்து உள்ள வந்ததுனாலே, ஒரு எண்ணம் வந்ததுனாலே, ஒரு யோசனை வந்ததுனாலே அங்க அசைதல் நடந்துட்டு இருக்கு. எல்லா அசைவுகளும் புத்தியினுடைய ஸ்தூல அசைவுகள்னு சொல்லப்படுற உலகத்துல கொண்ட அசைவுகள் அத்தனையும் நிக்கிறது தான் இங்க தியானம், சமாதி. இதுதான் அல்டிமேட். ஏன்னா நிற்றலா இருக்கிற இடத்துல இருக்கிறது தான் அந்த பொருள். அதனால நிக்கணும், முடிக்கணும், கரைக்கணும், முழுகணும். இது இந்த புத்திக்கு ஒரு தனி செயல் இல்லாமல், தனித்துவம் இல்லாமல். ஏன்னா ஆழ்ந்த உலகத்துல சர்வசகஜமா மனம்ன்ற 3 அந்த கரணங்கள் இல்ல. புத்தி, சித்தம், புத்தி, அகங்காரம். அதாவது மனம், புத்தி, அகங்காரம் 3 பொருட்கள் இல்ல அங்க. அவைகளே சென்று அந்த புள்ளியில் ஒடுங்குகிறது. அத விழிப்பு நிலையில சதா பண்ணணும். இந்த திருஷ்டி, இந்த பார்த்தல், இந்த புத்தி பார்வைய தான்ன்ற தான் இங்க பாத்தியா ஆட்டோமேட்டிக்கா அந்த தான்ன்ற வார்த்தை வருது. மூக்கு நுனிய பண்ணிட்டு இருக்கிற தியானம் கிடையாது. இதெல்லாம் ரொம்ப அட்வான்ஸ்டு. ஆனா இது கேட்க 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 அப்படியே அமையும், கேட்கும் பொழுதே அப்படியே அமையும். அந்த மாதிரி இந்த புத்திய அந்த பொருளை நோக்கி வைக்கணும். எந்த பொருளை? அந்த பொருளை எப்படி எண்ணம் கண்டுபிடிச்சுக்கிறது? உள்ள ஒரு க்ஷணத்துல எல்லாரும் என்னென்னவாவோ இருந்துட்டு இருப்பா. என்னென்னவாவோ எப்படி இருப்பா? எண்ணமா இருப்பா, உணர்ச்சியா இருப்பா, எதிர்பார்ப்பா இருப்பா. அத்தனை வினை சொற்களையும் போட்டுக்கோங்க. சகல விதமான வினை சொற்களும் அங்க இயங்கின்னு இருக்கும். எல்லாம் எதுக்கு இயங்குறது? அந்த புத்தி ஏற்கனவே தன்னை அந்த உடலுக்குள்ள இருக்கிற தேகமே ஆத்மா என்ற புத்தியாக அது இருந்து கொண்டிருப்பதால் அந்த தேகமே ஆத்மா இஸ் ஈக்குவல் டு நான் நல்லவன், நான் ஆரோக்கியமானவன், நான் பணக்காரன், நான் ஏழை, நான் கெட்டவன், நான் மதிப்பில்லாதவன், நான் மிகுந்த புகழுடையவன் அப்படின்னு ஏகப்பட்ட வகைரா. அதே மாதிரி எண்ணெய் வகைரா இப்படின்னு எல்லாம் சேர்த்து ஒரு சேருல சிக்கிண்டு எப்ப பாரு இதே உபத்திரவம். ஒரு சத்திரம் மாதிரி ஓயாம சத்தம் எல்லா மனசுலயும். சோ எந்த புள்ளியும் எங்கேயும் நிக்கிறதுக்கு இங்க இதுவே இல்லை. ஏன்னா உயரிய பொருள் இருக்கானே தெரியாத அளவுக்கு இந்த தேகாத்ம புத்தி, தேகமே நான் என்கின்ற அந்த புத்தியானது ஓயாமல் நிரம்பி வழிந்து கொண்டிருக்கின்றது. எல்லாரும் தன்னை ஓயாம செல்ஃப் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டே இருப்பா, கூட பேசிட்டே இருப்பா. தன்னை பத்தி எல்லாருக்கும் உலகத்துக்கு எல்லாம் தெரியணும், தான் என்னவோ ஆகணும், அப்படி இப்படி 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 எல்லாம் என்னவோ நடந்துட்டே இருக்கும். இந்த மாதிரி இழும்புற ஒரு உணர்ச்சியோ இல்லாட்டி ஒரு எண்ணமோ அந்த க்ஷணத்துல இருக்கு இல்லையா, அந்த க்ஷணத்துல இருக்கு இல்லாட்டி இன்னும் உதிக்கல, அந்த இடம் தெரியணும். எங்கிருந்தோ உதிக்கிறது, எங்கிருந்தோ எண்ணமாகவே இந்த தேகம் கொண்ட புத்தி, தேகத்தை ஆத்மாவாக நினைக்கும் புத்தி மாறுகிறது, மாறிக்கொண்டே இருக்கிறது. அப்படின்னா என்ன? எங்கிருந்தோ வருது, எங்கிருந்தோ ஒரு இருட்டு இடத்துல இருந்து வரா மாதிரி அந்த எண்ணம் எண்ணமாக நாம் மாறுகிறோம், ஒரு உணர்ச்சியாக மாறுகிறோம். நல்லது கெட்டது, வேணும் வேணாம், ஆண் பெண், பகல் இரவு அப்படின்னு ஸ்தூல இரட்டைகள்ல இருந்து சூக்ஷ்ம இரட்டைகள் வரைக்கும் ரிவார்டு பனிஷ்மெண்ட், சரி தவறு அப்படின்னு ஏகப்பட்ட வேல்யூஸ் அகந்தை ஃபோல்டரை நிரப்பி வச்சிருக்கு. அதுதான் வழக்கமா தேகமே நானா இருக்கிறவாளுக்கு அதுதான் வந்துட்டு இருக்கும். தேகம் நீ இல்லையே, ஏன்னா ஆழ்ந்த உறக்கத்துல ஒருவரும் இல்லையே, புத்தி இயக்கம் கிடையாதே, மன இயக்கம் கிடையாதே. அதனால அந்த புள்ளி ஒரு உணர்ச்சி விழிப்பு நிலையில உற்பத்தியாகி அதை பத்தி நிறைய பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த இடம் தெரியணும். அவ்வளவு ஷார்ப்பா இருக்கணும்.
அந்த இடம் தெரியணும்னா அந்த இதை இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கிற அந்த புத்தி வந்து அவ்வளவு சூக்ஷ்மமா இருக்கணும். கொசுவனுடைய வாய்க்கு ஏத்த மாதிரி ஆகாரம் இருக்கு. ஒரு சின்ன டைனியஸ்ட் பூச்சியினுடைய வாய்க்கு ஏத்த மாதிரி அதனுடைய ஆகாரம் இருக்குல்ல, அந்த மாதிரி நம்மளுடைய பார்வை வந்து ஆன்ம பார்வையாவே இருந்தாதான், அதிநுட்பமா இருந்தாதான். ஆக்சுவலா அங்க அப்சர்வர் இருக்கக்கூடாது. எல்லா அப்சர்வரும் வந்து பார்ப்பவர்கள் அத்தனை பேரும் ஆக்சுவலா வந்து ஃபுல்லி லோடட் அகந்தைகள், எல்லாம் ப்ரீ கன்க்ளூடட் ஐடியாஸ், ஒப்பீனியன்ஸ், அசம்ஷன்ஸ், இப்படியாவே நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். நேற்றைய விழிப்பு நிலை வாழ்க்கைக்கும் இன்றைய விழிப்பு நிலை வாழ்க்கைக்கும், போன க்ஷணத்தினோட விழிப்பு நிலை வாழ்க்கைக்கும் இந்த க்ஷணத்தினோட விழிப்பு நிலை வாழ்க்கைக்கும் வித்தியாசமே இல்லை. ஏன்னா வாழ்வது எல்லாமே அகந்தைகளாக விரிந்து கொண்டிருக்கும், பிரபஞ்சமாக விரிந்து கொண்டிருக்கும், உடல் உணர்ச்சிகளாக விரிந்து கொண்டிருக்கும். தேகமே நான் என்கிற புத்தி தான் இங்கு வாழ்க்கை. இது சரியான வாழ்க்கையே அல்ல. புத்தி ஒரு இடத்துல இருந்ததுனாலே எப்படி வந்து ஒரு கட்டையை எடுத்து 2 துண்டா உடைக்கிறாளோ அந்த மாதிரி டைகாட்டமைஸ் பண்ணிட்டே இருக்கும். இந்த டைகாட்டமைஸ் பண்ணிட்டு ஒப்பீனியன் சொல்லிட்டு டியூவாலிட்டியில நிக்கிறது வந்து பண்ணல. அந்த டியூவாலிட்டி பண்ற அந்த புத்தி இயக்கம் ஒரு க்ஷணத்துல நடந்துட்டு இருக்கும் பொழுது எங்கே இருந்து இந்த உணர்ச்சி, ஒரு எதிர்பார்ப்பு உணர்ச்சி, ஒரு உணர்ச்சி தான் இருக்க முடியும் ஒரு க்ஷணத்துல புத்தியில. அந்த ஒரு உணர்ச்சி கூட எங்கிருந்து வருது? அந்த அளவுக்கு அதை விட இன்னும் பின்னாடி போய் நிக்கணும். அது ஆரம்ப புள்ளிலேயே போய் நிக்கணும். ஒன்னு உற்பத்தி ஆகுதுன்னா அந்த இடத்துல போய் அப்படியே பார்க்கணும். ஒண்ணுமே இல்லாத தனத்துல இருக்கணும் ஃபர்ஸ்ட். அது வெயிட்டிங் கூட கிடையாது. ஐ எம் நாட் வெயிட்டிங் டு லுக் அட் சம்திங். தட் ஐஎம்னஸையே பார்க்கிறோம். அந்த ஐஎம்னஸ பார்க்கிற அந்த தருணம், அதாவது தூங்கிட்டு இருக்கிறவன் வந்து மனமே இல்லாம தூங்கிட்டு இருக்கான், பார்ப்பவனே இல்லாம தூங்கிட்டு இருக்கான். இங்க விழிச்சுட்டு இருக்கிறவா அந்த புத்திய வேற எந்த எண்ணங்களாகவும் இல்லாமல் அந்த க்ஷணத்துல அப்படியே பாக்குறா. அந்த புத்தியினுடைய ஏதான ஒரு அசைவு அப்படி வந்ததுனாலே, ஏதான ஒரு நாட்டம் வந்ததுனாலே, ஏதான ஒரு உணர்ச்சி உற்பத்தி ஆச்சுனாலே அது வார்த்தைகளோட சேர்ந்து ஒரு பேச்சாக உள்ளே இருந்து உற்பத்தி ஆகும். தாட் பிளாஷஸ், சிதறல்கள், ஒளிச்சிதறல்கள் போல தாட் வந்து பிளாஷ் ஆகிட்டே இருக்கீங்க. அந்த பிளாஷஸ் வந்து எங்கேருந்து உற்பத்தி ஆகுதுன்ற மாதிரி அந்த உணர்ச்சி ஒரு க்ஷணம் முன்னாடி ஒண்ணுமே இல்லாம இருந்தேனே, இப்ப என்னது அப்படின்னு அது உதிக்கிற இடம் தான் முக்கியம். வேற எதுவுமே இங்க முக்கியம் இல்லை இந்த பிரபஞ்சத்துல. தன்னை அறிய முற்படுறவனுக்கு இந்த ஸ்தலம் வந்து இதுதான் புண்ணிய ஸ்தலம், இதுதான் தீர்த்த ஸ்தலம். தீர்த்த ஸ்தலம்னாலே கடந்த நிலைன்னு அர்த்தம். ஆக்சுவலா கடந்து இருக்கும் ஒரு இடம்னு அர்த்தம். தீர்த்தம் கொடுக்கறதே இந்த மாதிரி ஞானிகள் கையாலேயோ இந்த மாதிரி மகரிஷிகள் கையாலேயோ அவ ஆராதிக்கிற அந்த ஆன்ம பொருளை உபாசிச்சு அவ கொடுக்கிற அந்த தீர்த்தம் தான் வந்து அந்த கடந்த நிலையை கொண்டு போய் சேர்க்கும்ன்ற அளவுக்கு வந்து இதை பத்தி சொல்றா. அப்படி வந்து இந்த திருஷ்டி, இந்த பார்வையானது அப்சர்வர்லெஸ்ஸா அங்க இருந்துட்டே இருக்கணும். இருந்துட்டே இருக்கும் பொழுது ஏதோ ஒரு உணர்ச்சி வருது. அந்த உணர்ச்சி வரும் பொழுது ஆன்ம பொருள் மறைஞ்சு போயிடும், இருக்காது, அந்த ஸ்தலம் இருக்காது. ஏன்னா ஒரு உணர்ச்சி வந்து நானாகவே, என்னுடையவாகவே, எனக்காகவே, என்னாலாகவே, என்னையாகவே உற்பத்தி ஆகி அப்படியே மாத்திடுத்து கான்பிகரேஷன். அந்த உணர்ச்சிக்கு ஏத்த மாதிரி உடல்ல கூட வந்து கெமிக்கல்ஸ் எல்லாம் மாறி மாறி அமையும். அதனாலதான் ஒரு ஒரு குருவனுடைய தேகமோ குருவனுடைய பார்வையோ மகத்துவம் வாய்ந்ததுன்னா என்ன அர்த்தம்? அது ஃபுல் பரம்பொருளே. அந்த உடல் கூட வந்து டிரான்ஸ்பர்மேஷனா ஆயிருக்கும். உடனே அவர் செத்து போக மாட்டாரான்னு கேள்வி கேட்க கூடாது. ஏன்னா தோன்றியது எல்லாம் மறைந்தே தீரும், அது வேற விஷயம். இப்படி வந்து அது உற்பத்தி ஆற அந்த ஸ்தலத்தை பார்த்துட்டே இருக்கணும். இப்ப வந்து உற்பத்தி ஆயாச்சு, ஒரு உணர்ச்சியா நான் மாறிட்டேன்னால உள்ள பேச்சா வந்துரும், காட்சியாவும் வந்துரும். திருப்பி வந்து அதுல போக்கஸ் இருக்கக்கூடாது. அந்த வெட்டி வேஸ்ட், பின்னாடி போ.
இல்லாட்டி எழும்பிய இந்த எண்ணத்தோட பக்கத்திலேயே இருக்கிற ஸ்டில்னஸ் அப்படியே பார்த்துட்டே இருந்தேன்னா இந்த எண்ணம் மறையிறது தெரியும். எங்கேயோ சென்று மறைகிறது. அந்த மறையும் ஸ்தலத்தை போய் திருப்பி பாரு. இந்த ஸ்தலங்கள்ல உனக்கு த்ரில், மனசுக்கு த்ரில் கொடுக்கிற விஷயம் இல்லை. இது மனத்தை பெருக்கிற விஷயம் தான் த்ரில் கொடுக்கும், சென்சேஷன் தான் த்ரில் கொடுக்கும். இந்த உலகத்துல பகிர்முகமா போற மனங்கள் எல்லாமே உலகத்துக்கு ஏதோ ப்ரூவ் பண்ற மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கா எல்லாரும். இந்த மாதிரி வாழ்க்கை கிடையாதுங்க. யாருக்கும் ப்ரூவ் பண்றதுக்கு ஒண்ணும் கிடையாதுங்க. நானே உண்மையில் யார் அப்படின்னு பாக்குறது இது. அதனால ஒவ்வொரு க்ஷணமும் எந்த உணர்ச்சி எழுந்துட்டு இருக்கு, அந்த உணர்ச்சி வார்த்தையாகவோ இல்லாட்டி பழைய அனுபவமாகவோ நம்மை மாற்றி அமைத்து விடும். இப்ப ஆக்சுவலா நம்ம அதுவா மாறிட்டோம், இப்ப பார்க்க முடியாது. ஆனா எல்லா இடத்திலையும் அந்த ஆன்ம பொருள் துலங்கிக் கொண்டிருக்கின்றது. ஒரு அருள் வெளியாக, ஒளி வெளியாக துலங்கிக் கொண்டிருக்கின்றது. அத பாரு. அத அப்படி பார்க்கும் பொழுது என்ன ஆகும், இந்த ஜூம் கேமரா மாதிரி ஃப்ரண்ட்ல போக்கஸ் பண்ணும், ஃப்ரண்ட்ல இருக்கிறவாளை போக்கஸ் பண்ணும்போது பேக்ரவுண்ட் டிம் ஆயிடுறது, பேக்ரவுண்ட போக்கஸ் பண்ணும்போது ஃப்ரண்ட்ல இருக்கிறவா டிம் ஆயிடுறா. அந்த மாதிரி என்ன ஆகும், கேப்னு சொல்லப்படுற அது உதிக்கிற ஸ்தலம் ஜூம் இன் ஆகும், நல்லா பெருசா விளங்க ஆரம்பிக்கும். அது வெறும் ஒரு விளக்கமா இருக்கிற அறிவு பிரகாசம், தேஜோமயம். இதுதான் சமாதிக்கு கொண்டு போய் சேர்க்கும். இப்ப ஆரம்ப பாயிண்ட் பிடிக்கல, இப்ப எண்ணமாவே மாறிட்டேன், உணர்ச்சியாவே மாறிட்டேன். ஆனா இது உணர்ச்சி கூட அப்படியே பக்கத்துல இருக்கிற ஸ்டில்னஸ்ல நம்ம இருந்தோம்னா அது எங்கேயோ சென்று மறைகிறது. அந்த மறைகிற புள்ளின்னு ஒரு ஆப்ஜெக்ட் கிடையாது, அது அப்சர்வரே தான் ஆன்ம பொருளா அந்த பார்த்துட்டு இருக்கிறவனே தான் ஆன்மா. ஆக்சுவலா அறிவாக ஆல்ரெடி அறிவாகவே நம்ம இருந்துட்டு இருக்கோம். ஆனா இனம் பிரிச்சு நம்மளுக்கு தெரியல. இதுதான் ஆன்ம பொருள், இது உலக விஷயம் அப்படின்னு நம்மளுக்கு தெரியல. அந்த விவேகம் கூட சித்திக்கல. விவேகம் என்ன, சித்து எது, அறிவு எது, தோன்றிய ஜடங்கள் எவைகள். நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், நம்ம புத்திபூர்வமா யோசிக்கிறதெல்லாம் நம்ம ஸ்மார்ட் இன்டெலிஜென்ட் எல்லாம் சொல்றோம் இல்லையா, நம்ம இன்டெலிஜென்டே கிடையாது. நம்ம இக்னோரண்ட், இது இன்டெலிஜென்ஸே கிடையாது. அந்த ஸ்தலத்துல நிக்கிறது தான் இன்டெலிஜென்ஸ். அதனால ஒரு தாட்டா மாறிடுது. இப்ப மறைய போறது, மறையிற பாயிண்ட பாரு. அதே பாயிண்ட் வெறுமனே நிற்க போறது, குத்திட்ட பார்வையாக நிற்க போறது. நில்லு. அடுத்த பேச்சு உற்பத்தி ஆகக்கூடாது, அடுத்த உணர்ச்சிக்கு போகக்கூடாது. உணர்ச்சி போச்சுன்னா திருப்பி அந்த ஸ்தலத்தை பிடிச்சுக்கணும். எங்கேருந்து உற்பத்தி ஆகுது, எந்த உணர்ச்சி உதிச்சதுன்றது முக்கியம் கிடையாது, எந்த உணர்ச்சி மறைஞ்சதுன்றது முக்கியம் கிடையாது. அந்த ஸ்தலம் ஓயாமல் அந்த ஸ்தலத்துல இருக்கணும். இது ஆக்சுவலா ரொம்ப சகஜம். இந்த பாயிண்ட புடிச்சிட்டோம்னா விழிப்பு நிலையில விவகாரங்கள்ல வேலைகள்ல ஈடுபட்டு இருக்கும் போதே பண்ணிட்டு இருக்கலாம். எல்லாரும் என்ன இதுதான் கேட்கிறா, எப்படி பேலன்ஸ் பண்றது, என்னமோ ஸ்பீடு குறைஞ்சிருது அப்படின்னு. எப்படி ஸ்பீடு குறையும், ஹையஸ்ட் ஸ்பீடு ஹப்ல தான் இருக்கு. நான் உதிக்கும் இடத்துலதான் ஹையஸ்ட் ஸ்பீடு. அங்க நின்றுட்டேன்னா ஆக்சுவலா ஹையஸ்ட் ஸ்பீடு ஸ்டில்னஸ் என்ன அர்த்தம், அட்வான்மெண்ட் அர்த்தம். அட்வான்மெண்ட்னா என்ன, எல்லா இடத்திலுமே ஹப் இருக்குன்னு அர்த்தம். எல்லா இடத்திலுமே ஸ்டில்னஸ் தான் அந்த ஆன்ம பொருள். ஸ்டில்னஸ் ஏன் சொல்ல வேண்டியதா இருக்கு, மனமா நம்ம ஓயாம பரபர பரபரன்னு இருந்துட்டு இருக்கோம். நாய்க்கு நிக்கிறதுக்கு நேரம் இல்லையா, பண்றதுக்கும் வேலை இல்லையா, அந்த மாதிரி சுத்தின்னு இருக்கு. அப்படி சுத்தின்னு இருக்கிற புத்திய உள்ள அந்த பொருள்ல வச்சு அப்படியே நிறுத்துறோம். இங்க இருக்கும் பொழுது பிரபஞ்சம் பூரா வியாபிச்சு இருக்கிற அளவுக்கு அப்பேற்பட்ட பொருளான ஆன்ம பொருளாகவே நாம் மாறி விடுகின்றோம். அதனால மத்த சமயங்கள்லயும் இத சர்வசாதாரணமா பண்ணலாம். உள்ளுக்குள்ள அந்த குத்திட்ட பார்வையில ஓயாம நிக்கலாம். அதுக்குன்னு பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட விட்டுட்டு செவுத்துல போய் முட்டிக்க கூடாது, வர வண்டி தெரியாம இருக்க கூடாது. எல்லாத்துலயும் அவேர்னஸ், எல்லாத்தையும். ஏன்னா அது ஒண்ணுதான் இந்த டிராபிக் கான்சியஸ்னஸா இருக்கு, வாக்கிங் கான்சியஸ்னஸா இருக்கு, மூவிங் கான்சியஸ்னஸா இருக்கு, டாக்கிங் கான்சியஸ்னஸா இருக்கு. எல்லா கான்சியஸ்னஸாவும் இருக்கிறது ஒரு கான்சியஸ்னஸ் தான். மனத்திலேருந்து இவ்வளோ அதை பத்தி விளக்கி விளக்கி உடச்சி 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 இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு போறதுனால இன்னும் நுட்பமா நம்மளால இதை சொல்ல முடியறது. அது பண்ணிட்டு இருக்கோம் நம்ம. இப்ப இதுல நிக்கிற இந்த தியானம், இந்த சமாதியை தான்
சதா பண்ணணும். இந்த இதே உபனிஷத்துல இன்னும் ஒரு 2-3 வெர்சஸ் இருக்கு, அதை மாத்திரம் சொல்லிடுறேன். ரொம்ப பியூட்டிஃபுல். இதெல்லாம் வந்து தனித்தனியா இழுக்க வேண்டிய ஒரு சத்சங்கங்கள் பிளஸ் தியான சமாதிகள். யத்ர யத்ர மனோ யாதி பிரம்மணஹ தத்ர தர்ஷனாத் மனசா தாரணம் ச ஏவ தாரணா சா பராமதா. மனது எங்கு எங்கு செல்கிறதோ, பாத்தீங்களா, மனதுனாலே அகந்தைகள் கொண்ட மூவ்மெண்ட்ஸ். தேகம் தேகமே, இந்த தேகமே நானு அப்படி இதுக்குள்ள இருக்கிற புத்தி அப்படி யோசிக்கிறது தன்மை தான் வந்து மனது. அதுதான் அகந்தைகள். அது எப்ப பாரு மூவ்மெண்ட்ல இருக்கு. அதை பத்தி தான் சொல்றாரு. மனது எங்கு எங்கு செல்கிறதோ அங்கெல்லாம் மனதால் பிரம்மத்தை காண்பதுதான் உத்தமமான தாரணை. யத்ர யத்ர மனோ யாத்தி பிரம்மணஹ தத்ர தர்ஷனாத் மனசா தாரணம் ச ஏவ. மனத்தினுடைய தாரணம்ன்றது என்ன, தாரணைன்றது என்ன, இந்த புத்தி ஒரு பாயிண்ட்ல இருந்துட்டு அந்த ஒரு பாயிண்ட்ல என்ன உணர்ச்சி இருக்கோ அந்த உணர்ச்சி எங்க இருந்துடா வருது. இதுக்கு முன்னாடி இந்த உணர்ச்சியை பத்தி நான் பேசாம இருந்தேன், இவ்வளவு தாட்ஸா மாறி இருக்கேன், இல்லாட்டி ஒரு தாட்டா இருக்கேன் அப்படின்ற அளவுக்கு அந்த சித் பிரகாசமானது உள்ளேந்து அப்படியே வந்து நான் இப்ப தாட்டா மாறி இருக்கேன், ஒப்பீனியனா மாறி இருக்கேன், ஐடியாவா மாறி இருக்கேன், ஃபியூச்சரா மாறி இருக்கேன், பாஸ்டா இருந்துட்டு இருக்கேன், பழச பத்தி எதையோ நினைச்சுன்னு கவலைப்பட்டு இருக்கேன் அப்படின்னு இருக்கிற அந்த புள்ளிக்கு பக்கத்திலேயே ஸ்டில்னஸ் இருக்கு. அப்படி பண்றதுதான் தாரணை, மனத்தினுடைய உண்மையான தாரணை அப்படின்றது வந்து இங்க வந்து வரையறுத்து சொல்றார் அவர். இந்த தேஜோபிந்து உபனிஷத்து சொன்னவர் மனசா தாரணம் ச ஏவ தாரணா சா பராமதா. இதுதான் வந்து ஹையஸ்ட் உத்தமமான தாரணை, பார்வை, தியானம், சமாதி. அப்புறம் இன்னொன்னு சொல்றார், ததஹ சாதன நிர்முக்தஹ சித்தஹ பவதி யோகிராட் தத் ஸ்வம் ரூபம் பவேத் தஸ்ய விஷயஹ மனசஹ கிராம். பிறகு மற்ற சாதனங்கள் அனைத்திலிருந்து, சாதனம்னா என்ன, இந்த பிராக்டிசஸ், இந்த அபியாசா அனைத்திலிருந்தும் விடுபட்டு சித்தனாகி, சித்தன்னா என்ன, சிவமா இருக்கிறவன் தான் சித்தம். சிவம்னா என்ன, ஒரு ஸ்டேட், எல்லாம் எல்லாம் சென்று ஒடுங்குகிற புள்ளி, எல்லாம் சென்று எந்த புள்ளியில் ஒடுங்குகிறதோ அதே புள்ளியிலிருந்து எல்லாம் தோன்றிக்கொண்டே இருக்கிற அந்த புள்ளி. இந்த புள்ளி தான் வந்து சித்திகளுடைய உச்ச சித்தியான ஞான சித்தி. இது அவன் தான் சித்தன் அப்படின்னு சொல்றார். பிறகு சாதனங்களிலிருந்து விடுபட்டு சித்தனாகி யோகிகளின் அரசனாவான். எல்லா யோகங்கள் என்னென்னவோ பண்றா. யோகம்னாலே என்ன, ஒன்னத்தை அடையிறது, ஒன்னாகவே ஐக்கியமாகுது. அது ஆசையில கூட ஐக்கியமாகலாம். பிடிச்ச பொருளை வாங்கி அடைஞ்ச உடனே அது கூட யோகம் சித்திச்சதுதான் சொல்லுவா. இங்க வந்து ஆன்ம பொருளை வந்து சிவமா இருக்கிற அந்த பரம்பொருளா இருக்கிற அந்த மேலான ஆன்ம பொருளாகவே மாறுதல் தான் யோகம், ஹையஸ்ட் யோகம். இங்க யோகா இஸ் ஈக்குவல் டு, உலகம் பூரா யோகா இஸ் ஈக்குவல் டு என்ன அர்த்தம், பிசிக்கல் எக்ஸசைசஸ், புரியுதா? ஆனா அது எதுக்கு, ஆரோக்கியம் எதுக்கு? யோகா பண்ணி இந்த உடம்ப வில்லா வளைச்சு கட்டா நிறுத்தி என்ன பண்ண போறேன்? உண்மையில நானுன்னு தெரியாம பண்ற எல்லா யோகா ஆக்டிவிட்டிஸும் ஆல்ரெடி இங்க பிரபஞ்சத்துல பறவைகள் வந்து பறக்கிறது, பாம்பு வந்து நெளியறது, எல்லா யோகாவும் எல்லாம் ஏற்கனவே நடந்துட்டு இருக்கு. இங்க வந்து யோகத்தினுடைய முதல் சூத்திரம் ஃபுல்லா விளக்கி சொல்லியிருப்பார் பதஞ்சலி. என்ன சொல்லியிருப்பார்? யோக சித்த விருத்தி நிரோதக. உண்மையான யோகம்ன்றது என்ன, ஐக்கியம்ன்றது என்ன, சித்தத்தில் இருந்து எண்ணங்கள் உதியாமல் இருக்கும் நிலையை அடைவதே. அப்படின்னா என்ன, டல்னஸ் கிடையாது, தூக்கம் கிடையாது, ஆழ்ந்த உறக்கம் கிடையாது, அப்படியே வைப்ரண்ட் அவேர்னஸாவே ஜொலிக்கிறது, சித் அருள் பிரகாசமாவே ஜொலிச்சுட்டு இருக்கிறது. இதுதான் வந்து இந்த யோகம்ன்றது. அததான் அவர் சொல்றாரு, எல்லா சாதனங்களிலிருந்தும் விடுபட்டு சித்தனாகி யோகிகளின் அரசனாவான். அவனுடைய வாக்குக்கும் மனதுக்கும் பிரம்மமே விஷயமாகி, பிரம்மம்னா என்ன, பரம்பொருளே, உண்மை அறிவே, மெய்யறிவே, ஆன்ம பொருளே, பிரம்மமே விஷயமாகி அவனும் அந்த ரூபமாகவே விளங்குவான். இதுக்கும் மேல இன்னும் ஒரு அடி அடிச்சு
யாரெல்லாம் எப்படி எல்லாம் இருக்கான்ற அளவுக்கு சொல்றார். நிமிஷார்த்தம் ந திஷ்டந்தி, ஒரு க்ஷணம் கூட விலகிறது இல்லையா. யாரு? நிமிஷார்த்தம் ந திஷ்டந்தி விருத்திம் பிரம்மமயம் வினா. விருத்தி உற்பத்தி ஸ்தானத்திலேருந்து ஒரு க்ஷணம் இறங்குறது இல்லையா. தானாகவே ஜொலிக்கிற அந்த பரம்பொருள் தன்மை, ஆன்ம பொருள் தன்மையிலிருந்து ஒரு க்ஷணம் கூட இறங்குறது இல்லையா. யார் இறங்குறது இல்லையா? யதா திஷ்டந்தி பிரம்மாத்யாஹா, பிரம்மன், சிவா விஷ்ணு பிரம்மன் சொல்றான்ல, பிரம்மாத்யாஹா சனகாத்யாஹா சுகாதயக, சுக மகரிஷிகள், சனக மகரிஷிகள், பிரம்மன் இவர்கள் கூட ஒரு க்ஷணம் அந்த நிலையிலிருந்து விலகுவதில்லை. நம்மளுக்கு அந்த நிலைக்கு போனாதான், அதை ஒரு க்ஷணமாவது வாழ்க்கையில ஸ்பரிசிச்சாதான் அது மேலே ஆசை கூடும், பேரார்வம் கூடும். இந்த வாழ்க்கை ஒண்ணுமே இல்லை, இந்த விழிப்பு நிலையில இந்த எண்ணங்களை போட்டு உருட்டிண்டு சத்திரம் மாதிரி விதவிதமான எக்ஸ்பெக்டேஷன்ஸோட தெரிஞ்சுட்டு வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கை ஒண்ணுமே இல்லை. மேலான நிலைகள்ல இவர்கள்லாம் இருக்காங்க. இப்படி பிரம்மமயமான மனோவிருத்தி இல்லாமல் பிரம்மா முதலியவர்களும் சனக்கர் சுகர் முதலியவர்களும் அரை நிமிஷம் கூட இருப்பதில்லை. அப்படியே இந்த யோகியானவன் இருப்பான். இந்த தேஜோ பிந்து உபனிஷத்துல இருக்கிற 50வது வெர்ஸ், அந்த வெர்ஸையும் பார்த்துருவோம். ஏன்னா இது ரொம்ப அந்த சாதகத்தை பத்தியே சொல்றது. இது பாவிதம் தீவிர வேகேன யத் வஸ்து நிச்சயாத்மகம் திருஷ்யம் ஹி அத்ருஷ்யதாம் நீத்வா பிரம்மாகாரேண சிந்தயேத் வித்வான் நித்யம் சுகே திஷ்டேத் தியா சித்ர சபூர்ணயா. எந்த பரம்பொருள் நிச்சயமாகவும் தீவிர வேகத்துடன் தியானிக்கப்பட்டதோ, நிச்சயமாகவும் தீவிர வேகத்துடனும். ஏன் வேகத்தை கொண்டு வரா? ஏன்னா இங்க உண்மையில ஸ்பேஸே கிடையாது, டைமே கிடையாது. இன்னும் ஸ்பேஸ் டைம்லயே மாட்டின் இருக்கு விஞ்ஞானம். எந்த விஞ்ஞானம்? பௌதிக விஞ்ஞானம். பௌதிக விஞ்ஞானம் எப்பவுமே செல்ஃப் சென்டர்ட் ஆக்டிவிட்டிக்கு தான் வேலை பண்ணிட்டு இருக்கும். கடவுளை கூட தான் காணப்படும் பொருளாக மாற்ற முடியுமான்னு தான் அது ஓயாம ட்ரை பண்ணிட்டு இருக்கும். அதுக்கு நடுவுல அதுக்கு சித்திகளா நிறைய விஞ்ஞான உண்மைகள் கிடைக்கிறத வச்சுட்டு எலக்ட்ரானிக் மீடியால இருந்து இன்னைக்கு வேகமா டிராவல் பண்றது வரைக்கும் உலகத்தையே காலம் இல்லாததாக சுருக்கி, இப்ப நீ அமெரிக்கால உட்காந்துட்டு இருக்க, நான் இங்க உட்காந்துட்டு பேசிட்டு இருக்கேன், கர்நாடகால உட்காந்து பேசிட்டு இருக்கேன், ஒரு மலை மேல உட்காந்து பேசிட்டு இருக்கேன். அப்படி இன்ஸ்டன்டா நீ நானும் லிங்க் ஆயிருக்கோம். அதுவே டைம் இல்லைன்றத காமிக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது அப்படி டைம் இல்லைன்றதுதான் அவ அப்படி சொல்றா. தீவிர வேகத்துடனும் நிச்சயமாகவும் எந்த பரம்பொருள் தியானிக்கப்பட்டதோ அதனால் பார்க்கப்படும் உலகனைத்தையும் பார்வை நின்று நீக்கி எல்லாம் பிரம்மமாக காண வேண்டும். பிரம்மமாக காண வேண்டும்னா ஃபர்ஸ்ட் காணுகிற நீ பிரம்மமாவே மாறிடணும். பிரம்மம்னா என்ன? சித் அருள் பிரகாசம், வெறும் விளக்கம், சித் விளக்கம், சிதானந்த பொருள். இதுதான் அது. அந்த ஸ்தலம் தான் அது. அந்த ஸ்தலம் தான் இங்க எல்லாமா பிரபஞ்சமாவும் ஒரு க்ஷணத்துல நம்ம பார்வையில நின்றுட்டு இருக்கு. அது நிக்கல. ஒரு சூரியன்ல பிரம்மம் கிடையாது, எதுலயும் கிடையாது. நம்ம பார்வையில நம்ம அந்நியமான ஒரு அறிவாத பார்த்துட்டு இருக்கோம். நான் ஒரு அறிவான், தனித்துவம் கொண்ட அறிவான், புத்தி அப்படின்னு என்ன திங்க் பண்ண வைக்கிறது. அப்புறம் சூரியனை தனியா, இன்னைக்கு வெயில் ஜாஸ்தியா இருக்கு, இன்னைக்கு மழையா இருக்கு, இன்னைக்கு கிளவுடியா இருக்கு, இப்படின்னு எல்லாம் கமெண்ட் அடிச்சுட்டு நிறைய மனோவிருத்திகளுக்கு இடம் கொடுத்துட்டு இருக்கு. ஆனா உண்மையில இருக்கிறது அந்த புள்ளியா இருக்கிற அந்த ஆன்ம பொருள் தான். அந்த சித்தருள் பிரகாசம் தான் ஓயாம துலங்கின்னு இருக்கு. அது நிற்றல் மூலமா தான் அடையப்படணும். அதுக்கு மனம் அழியணும். அததான் அவர் சொல்றார். சச்சிதானந்தம் சித்தத்தில் நிறைந்தவனாகி ஞானியானவன் எப்பொழுதும் சுகத்தில் நிலைத்திருக்க வேண்டும். சத்து சித்து ஆனந்தம் சித்தத்தில் நிலைத்தவனாகின மனம் பூரா வியாபிக்கப்படணும். எதால? இந்த சித்தருள் பிரகாசத்தினாலையும்
அதுவே சத்தா இருக்கிற அந்த தன்மையினாலையும் இவைகள் இரண்டும் இருக்கிற அந்த அம்சமே ஆனந்தமயமாக தானாகவே கழித்து கொண்டிருப்பதாகவும் இந்த மனம் வியாபிக்கப்பட வேண்டும். நிறைந்தவனாகி சச்சிதானந்தம் சித்தத்தில் நிறைந்தவனாகி ஞானியானவன் எப்பொழுதும் சுகத்தில் நிலைத்திருக்க வேண்டும். இதுதான் இந்த கடைசி வருஷ 50வது வருஷ தேஜோ பிந்து உபனிஷத்து. இந்த 108 உபனிஷதங்கள்ல அது வருது. உபனிஷத் சாரகன்னு ராமகிருஷ்ணா மட்டும் இதை வெளியிட்டிருக்கு. எந்த பரம்பொருள் நிச்சயமாகவும் தீவிர வேகத்துடனும் தியானிக்கப்பட்டதோ அதனால் பார்க்கப்படும் உலகனைத்தியம் பார்வை நின்று நீக்கி எல்லாம் பிரமமாக காண வேண்டும். சச்சிதானந்தம் சித்தத்தில் நிறைந்தவனாகி ஞானியானவன் எப்பொழுதும் சுகத்தில் நிலைத்திருக்க வேண்டும். அதாவது பந்தம் வீடு அப்படின்னு கொண்டு வருது ஒரு தாட். ஒரு தாட்டே ஒரு பௌதீக உடல் மெட்டீரியல் ஆல் செய்யப்பட்ட, காலங்களால் செய்யப்பட்ட, 5 புலன்களால் 5 பூதங்களால் செய்யப்பட்ட ஒரு டேட்டா. அது ஒரே ஒரு வார்த்தை, ஒரு உணர்ச்சி அப்படின்றது. இதனோட அடிமைகள் இல்லை நாம்ன்றது இதுகள் அனைத்தும் தோன்றி மறைகிற ஒரு ஆதாரமான திரை. இந்த திரையை சென்று அடையும் பொழுது தனித்துவங்கள் அனைத்தும் அழிஞ்சு போயிடும். தனித்துவங்கள் அழியிறது தான் அகந்தைகள் அழியிறது. அதுதான் மனம் அழியிறது. மனம் அழிந்த நிலையில வேக்கிங் ஸ்டேட்ல சனகர், சுகர், பிரம்மா இவாள்லாம் ஒரு க்ஷணம் கூட அதுல இருந்து இறங்குறது இல்லையா. மனம் அழிந்த நிலையிலேயே இருக்கலாம். இவாள்லாம் தான் தெய்வீக நிலைகள்ல இருந்துட்டு இருக்கிறவா. அப்படி நம்மளாலேயே நம்ம பண்ண முடியும். என்னன்னா நம்ம இது மேல அவ்வளோ ஸ்ரத்தையும் அவ்வளோ ஈடுபாடும் தீவிர வேகமும் நிச்சயத்தன்மையும் வஸ்து நிச்சயமும் கொண்டு தன்னையே அர்ப்பணிக்கிற மாதிரி. தன்னையே அர்ப்பணிக்கிறது இந்த மனத்துல இருக்கிற விஷயங்கள் எல்லாம் புறம் தள்ளி அதுக்கே ஊனாயிடுறது. அதுலயே கரைஞ்சு போயிடுறது. அதுலயே போய் முடிஞ்சு போயிடுறது, நிந்துடுறது அப்படின்றது. இதனால தேகம் மறித்து விடாது. உடனே செத்து போயிடுவோம்னு நினைச்சுட்டு பயப்பட வேண்டாம். அது என்னைக்கு பிராரப்தம் இருக்கோ அந்த மூச்சு வரைக்கும் அந்த ஃபேன் எப்படி கரண்ட் ஆஃப் பண்ண பிறகு கூட ஓடிட்டு இருக்கோ அந்த மாதிரி இது ஓடிட்டு இருக்கும். ஆனா உண்மையான நிலை இந்த ஜீவன் முக்த நிலை தான். இதில் தான் நம்ம வெளிச்சென்று இருக்கணும். நீங்க எந்த அளவுக்கு இந்த தியானத்தையும் சமாதிலையும் தோன்றி 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 வெறும் சித் அருள் பிரகாசமா இருக்கிற அந்த பரவெளி, அந்த வெளியிலிருந்து தான் ஒரு எண்ணம் எண்ணமா நாமளே மாறிடுறோம். தேகாத்ம புத்தி மாறி நிக்கிறது. அது உற்பத்தியான இடத்த போய் பார்க்கணும். இல்லாட்டி இருந்துதானே அது எங்க போய் ஒடுங்குகிறதுன்னு அந்த இடத்த பார்க்கணும். இதுதான் நீங்க பண்ண வேண்டிய தியானம் சமாதி. நாள் பூரா பண்ணுங்கோ, வாழ்க்கை பூரா பண்ணுங்கோ. இதை தவிர ஒரு உத்தமமான நிலைன்றது ஒண்ணுமே கிடையாது. அடுத்த சத்சங்கம், அடுத்த தியானத்துல நம்ம சந்திப்போம்.